நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சாலை மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்தி வரும் இந்த சாலை மறியல் போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிக்கந்தர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும், காலி பணியிடங்களாக 3 லட்சம் பணிகளை நிரப்பப்படும் என உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல கட்டமாக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வந்த நிலையில் தற்போது இன்று தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் சாலை மறியல் மற்றும் சிறை நிரப்பு போராட்டத்தை தங்களுடைய மேற்கொள்வதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு 4 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவானது நேற்று அவருடன் ஆலோசனை நடத்திய பிறகு தற்போது இன்று நெல்லை மாவட்டத்தில் உள்ள சுமார் 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆகியவர்கள், வருவாய்த்துறையினர் ஆகிய அனைவருமே நேரடியாக தங்களுடைய ஒரு நாள் தற்செயல் விடுப்பு என்பது எடுக்கப்பட்டு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். நாம் இருப்பது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள தாலுகா அலுவலகம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நெல்லை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்துவிட்டு குறிப்பாக இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டு வருவதுதான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகம், திருநெல்வேலி தாலுகா அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு தாலுகா அலுவலகங்களிலும் முழுவதுமே முற்றிலுமாக அந்த ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து உள்ளார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் நேரடியாக பார்க்கலாம், தாலுகா அலுவலகத்தை தங்களுடைய பூட்டக்கூடிய சூழ்நிலை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களுடைய அந்த பகுதியில் உள்ள யாருமே தங்களுடைய பணிக்கு செல்லாமல் தங்கள் ஒட்டுமொத்தமாக தங்கள் பணிகளை புறக்கணித்து விட்டு இந்த போராட்டத்தில் அவர்கள் நேரடியாக ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். இதனால் பல்வேறு பணிகள் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது என்றால் தேர்தல் நேரத்தில் உடனடியாக உங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் காலி பணியிடங்கள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த நிலையில் அந்த வாக்குறுதி எதுவுமே தற்போது வரை நிறைவேற்றப்படாத காரணத்தினால்தான் தற்போது இந்த போராட்டத்தில் அவர்கள் மேற்கொண்டு வந்து வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பணிகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இன்று வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஜாதி சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட எந்தவித சான்றிதழும் வாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. மேலும் பல்வேறு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மருத்துவ ஊழியர்களும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டுள்ளார்கள். ஜாக்டோ ஜியோ சொல்லக்கூடிய மிக அனைவருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தற்போது பணிகளை புறக்கணித்து விட்டு அந்தந்த அலுவலகம் முன்பாக தங்கள் ஊழியர்கள் நேரடியாக தங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தங்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முழுவதும் மிக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இது குறித்து ஜாக்டோ ஜியோவோட மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்மளோட சுப்பு நம்மிடம் இருக்கிற, அவற்றை பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது உங்களோட போராட்டம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? குறிப்பா நீங்க என்ன மாதிரியான போராட்டத்தை மேற்கொள்ள போறீங்க? தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை போல நான் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மகன், சொல்வதை செய்வேன் சொல்லாதை செய்வேன் என்று சொல்லுகின்ற தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த அரசு ஊழியருடைய பென்ஷனை, பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த என்று சொன்னார்கள். அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக முதல்வர் அவர்கள் அமல்படுத்திட வேண்டும். தவறும் பட்சத்தில் நேற்றைய தினம் 4 அமைச்சர்கள் கூடி முதலமைச்சரிடத்தில் எடுத்து சென்று முதலமைச்சருடைய கோரிக்கையின் அடிப்படையில் 4 வாரம் காலம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்றைக்கு ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் 4 அமைச்சரை கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஏற்கனவே 2024 ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவும் நாங்க செய்யாம உங்களுக்கு யார் செய்ய போறான்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா இன்றைக்கு 4 வாரம் கழித்து மீண்டும் உயர்மட்ட குழு கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர் போராட்டமாக இருக்கும். இல்ல, உங்களை இது போன்ற காலக்கெடுகள் தள்ளிவிடு சூழ்நிலையா பார்க்கலையா நீங்க? அது உண்மைதான். இந்த அரசு 4 வருஷம் ஏமாத்திட்டு இருக்கு ஊழியர், அரசு ஊழியரை. அதுல மாற்று கருத்து இல்ல. நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே தேர்தல் நேரத்தில் தங்களுடைய வாக்குறுதி தான் நாங்கள் இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆன பிறகும் தற்போதுதான் 4 அமைச்சர் கொண்ட குழுவை என்பது தமிழக அரசு என்பது நியமித்துள்ளது. அவர்கள் தெரிவித்தது போலவே தொடர்ந்து தங்களுடைய ஏமாற்றப்பட்டு வருவதாகவும், தங்கள் ஏமாற்றம் என்பது 4 ஆண்டுகளாக தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருவதாகவும், மேலும் அடுத்த கட்டமாக தங்களுடைய உயர்மட்ட குழு என்பது கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். சிக்கந்தர், ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்தி வரும் சாலை மறியல் போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி செல்வராஜ்.